ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கோவை மாநகரத்தில் அமைந்துள்ள நகர பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நகர பேருந்து நிலையம் கோவைக்கு சென்டரில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சைடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளி இடங்களுக்கு போகிறதுக்கு. அதே போல் சிட்டிக்குள்ளேருந்தும் சரி வெளியிலேருந்தும் சரி போகிறதுக்கு வர்றதுக்கு வசதியாக அதிக அளவு பேருந்து விடப்பட்டுள்ளது. இப்போ இது எல்லாமே முக்கால்வாசி இப்போ தாழ்த்தளமாக மாற்றிட்டாங்க. இங்கேருந்து நம்ம பீளமேடு போகிறதுக்கு, அதே போல் பாலிடெக்னிக் காலேஜு, அதுக்கு அருகில் அமைந்துள்ள குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பேருந்து வசதி அருமையாக அமைஞ்சிருக்கு. இது பக்கத்திலே நல்ல ஒரு நாகரிகமான குறைந்த விலையில் ஹோட்டல்களும் இருக்குது. அதே போல் உணவகங்களும் கௌரி சங்கர் அன்னபூர்ணா குரூப்பினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. எல்லாம் தரமான உணவு குறைந்த செலவில் நமக்கு கிடைக்கிது. அதே போல் நம்ம உணவை அருந்தி விட்டுட்டு எதிர்ப்புறம் வந்தோம்னா வாக்கபிள்லேயே பேருந்து நிலையம் அமைச்சதுனால நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே விரைவில் செல்வதற்கு வசதியாக ரொம்ப வசதியாக அமைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேருந்துகள் வந்த மணியும் போன மணியுமா இருக்குது. அதனால் மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இங்கே இது பக்கத்திலே மத்திய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம வெளியூர்களுக்கு சென்னைக்கு செல்லலாம். அதே போல் பாலக்காடு, திருப்பதி, எல்லா வெளியூர்களுக்கும் செல்வதற்கு ஏற்றபடி கன்னியாகுமரி வரையில் செல்வதற்கு ஏற்றபடி மத்திய பேருந்து நிலையம் இந்த நகர் பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே அமைஞ்சுள்ளது. அப்புறம் எஸ்சிடிசின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேருந்தும் இது பக்கத்திலேயே அமைச்சிருக்கிறதுனால நம்ம வெளியூர் செல்வதற்கு வர்றதுக்கு வந்ததுமே பிடிச்ச லோக்கலில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இந்த காந்திபுரம் கோவையில் அமைந்துள்ள நகர்ப்புற பேருந்து நிலையமான காந்திபுரத்தில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் மிகுந்த வசதிகளாக இருக்குது. இப்போ இந்த பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம போகிற வழியில் மேலே மேம்பாலம் கட்டியிருக்கிறாங்க. மேம்பாலம் கட்டியிருக்கிறதுல நம்ம அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வெளியூர்களுக்கு செல்கிறவங்க கூட்ட நெரிசல் தவிர்ப்பதற்காக மேம்பாலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே வச்சிருக்கக்கூடிய பில்லர்லாம் ரொம்ப மேம்பாலத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள கீழே இருக்கக்கூடிய கர்டர் பில்லரில் ரொம்ப டெக்கரேட்டிவாக நிறைய ஓவியங்கள் அரசினால் வரையப்பட்டு ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையாகவும் இருக்குது. நிறைய ஓவியங்கள் கருத்து மிக்கதாக இருக்குது. ஒன்றொன்றுமே ஒரு கண்டென்ட்டை நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி முறையில் ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நம்ம சீக்கிரம் வெளியூர்களுக்கு செல்லலாம். அதே போல் இதை கிராஸ் பண்ணக்கூடிய தொல்லை இல்லாமல் மேல்புறமாக செல்கிறதுக்கு இந்த மேம்பாலம் ரொம்ப உதவியாக இருக்குது.